திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தெலுங்கு திரையுலகின் காதல் நாயகனாக வலம் வந்தவர் சோபன் பாபு. சொக்காடு படத்தின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான இவர் அப்படத்தின் மூலம் நிறைய பெண் ரசிகைகளும் கிடைத்தனர். அதன் பின்னர் அந்த காலத்து சாக்லேட் பாயாக தெலுங்கு திரையுலகில் வலம் வந்தார். மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவரான சோபன் பாபு நாடகங்களில் நடித்து தன்னுடைய திறமையை மெருகேற்றிக் கொண்டார். பின்னர் சினிமாவுக்குள் நுழைந்த சோபன் பாபு சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார். குறிப்பாக என்டிஆர் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்ததன் மூலம் ரசிகர்களை கவர்ந்த இவர் படிப்படியாக ஹீரோவாக உயர்ந்தார். பின்னர் தொடர்ந்து ஹிட் படங்களில் நடித்து காதல் நாயகனாக உருவெடுத்தார் சோபன் பாபு. அவர் ஹீரோவானதற்கு முன் பல அவமானங்களை சந்தித்திருக்கிறார். அதில் ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க உள்ளோம். சோபன் பாபு மிகவும் நேசித்த மதித்த நடிகைகளில் ஜெயலலிதாவும் ஒருவர். ஆனால் அவரின் தாயாரால் சோபன் பாபு அவமானப்படுத்தப்பட்டுள்ளார். அதுவும் சாதாரணமாக அல்ல, நிறத்தை சுட்டிக்காட்டி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான கிருஷ்ணா நடித்த முதல் துப்பறியும் படம் குடாச்சாரி 116. இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருந்தது சோபன் பாபு தான். இதில் சோபன் பாபுவுக்கு ஜோடியாக ஜெயலலிதாவை நடிக்க வைக்க முடிவு செய்திருந்தனர். ஜெயலலிதா அப்போதுதான் சினிமாவிற்குள் நுழைந்து படிப்படியாக வளர்ந்து வந்தார். ஆனால் அவரது தாயார் சந்தியா பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்ததால் சற்று ஆதிக்கத்தோடு இருந்தார். குடாச்சாரி 116 படப்பிடிப்பு தளத்திற்கு ஜெயலலிதாவுடன் அவரது தாயாரும் வந்தார். கதாநாயகன் யார் என்று கேட்டதும் சோபன் பாபுவை தயாரிப்பாளர் காட்டியிருக்கிறார். அப்போது ஏதோ வேலை செய்துவிட்டு வந்த சோபன் பாபு முகத்தில் எண்ணெய் வழிய வெயிலில் சற்று நிறம் குறைவாக காணப்பட்டார். சோபன் பாபுவை பார்த்த ஜெயலலிதாவின் தாயார், என் மகளின் நிறம் என்ன, அவரது நிறம் என்ன, அவரது ஜோடியாக என் மகள் நடிப்பதா என்று காட்டமாக பேசியிருக்கிறார். ஹீரோவை மாற்றினால் மட்டுமே என் மகள் நடிப்பார், இல்லையென்றால் வேறு கதாநாயகியை பாருங்கள் என்று கராராக கூறியிருக்கிறார். அதுவும் சோபன் பாபு முன்னிலையிலேயே அவர் இப்படி பேசியிருக்கிறார். ஹீரோ ஆகிவிட்டோம் என்கிற உற்சாக மிகுதியில் இருந்த சோபன் பாபுவுக்கு ஜெயலலிதாவின் தாய் சொல்லிய சொல் பேரிடியாக அமைந்தது. அதன் பின்னர் வேறு வழியின்றி அப்படத்திலிருந்து சோபன் பாபுவை நீக்கிவிட்டு கிருஷ்ணாவை நடிக்க வைத்திருக்கின்றனர். ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா தன்னை அவமானப்படுத்தி பேசிய வார்த்தைகள் சோபன் பாபுவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அதன் பின்னர் தன்னுடைய விடாமுயற்சியால் அடுத்தடுத்து ஹீரோவாக நடித்து பெரிய வெற்றிகளை பெற்றார். தனக்கு யார் வாய்ப்பு தருவார்கள் என்ற நிலையில் இருந்து தனது கால்ஷீட்டுக்கு தயாரிப்பாளர் காத்திருக்கும் அளவுக்கு உயர்ந்தார். இந்த சூழலில் தம்மா ரெட்டி பாரத்வாஜ் ஒரு படத்தை தயாரிக்க முன்வந்தார். சோபன் பாபு கதாநாயகன். அதில் கதாநாயகி தேர்வு செய்யப்படாமல் இருந்த நிலையில் ஜெயலலிதா என்ற புதிய பெண் நன்றாக நடிப்பார் என்று படக்குழுவிடம் பரிந்துரை செய்திருக்கிறார் சோபன் பாபு. அந்த சமயத்தில் ஜெயலலிதாவுக்கு சோபன் பாபு மீது ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்பட்டு அவரும் நடிக்க சம்மதித்திருக்கிறார். இந்த படத்தின் ஷூட்டிங்கின் போது இருவரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர். சோபன் பாபுவுக்கு ஏற்கனவே மனைவி குழந்தைகள் இருந்தபோதும் அவர் மீது ஜெயலலிதாவுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துள்ளது. இப்படி தன்னை அவமானப்படுத்தியவரையே தன் பின்னால் வர வைத்து அவரை சோபன் பாபு பழிவாங்கியதாக மூத்த பத்திரிகையாளர் இம்மாண்டி ராமாராவ் ஒரு பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.